சிவன் முருகன் கிட்ட கைலாயத்துல எல்லாருமே சமந்தான், எந்த பாரபட்சமும் கிடையாதுன்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல எல்லாம் சமாதானம் ஆயிட்ட மாதிரி தோணினாலும் விநாயகர் கேட்கிறாரு, நானும் தமிழும் எப்படி ஒன்னா இருக்க முடியும், இங்க ரெண்டு பேருக்கும் இடையில எப்படி வித்தியாசம் இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்க இவங்க பதறாங்க. இப்பதானே எல்லாத்தையும் சமாதானப்படுத்தணும், இவர் கேட்கறதுல திரும்ப முருகனுக்கோ வந்துருமோ அப்படின்னு ரெண்டு பேரும் பதறாங்க. பார்வதி விநாயகர் கிட்ட என்ன சொல்ற, நீ கார்த்திகேயன் உன்னோட சகோதரன், அவனை பார்த்து இப்படி பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. விநாயகரும் நானும் அதே தாமா சொன்னேன், அவரு எனக்கு சமமான கிடையாது, என்னை விட ரொம்ப உயர்ந்தவர். அப்படின்னா நான் அந்த மாதிரி எப்படிமா சமமா இருக்க முடியும், நான் முழுமுதற் கடவுளா இருந்தா கூட அவருக்கு நான் சமமாக முடியாது அப்படின்னு சொல்லவும் பார்வதி ஆனந்த கண்ணீரோட அதை கேட்டுட்டு இருக்காங்க. அவர் முழுமுதற் கடவுளுக்கே தமையனாச்சே, அப்போ அவரோட உயர்ந்தவரா தானே இருக்க முடியும். ஒரு குழந்தைக்கு பெத்தவங்க நிறைய விஷயம் கத்து கொடுக்க முடியும், குழந்தைகளுக்கு துணையா இருக்கிறது அவங்க சகோதரன் தானே அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் பெருமையத்தோட கவனிச்சிட்டு இருக்க பார்வதி முருகனை பார்க்க முருகனும் மனசு இறங்குறாரு. விநாயகரும் முருகன் கிட்ட போய், நான் அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும், அம்மா கிட்ட இருந்து அன்பை பெறலாம், அப்பா கிட்ட இருந்து அறிவையும் பெறலாம், ஆனா ஆட்டம் பாட்டோன்னு பொழுத கழிக்கிறதுக்கு சகோதரன் தான் வேணும். நான் உங்களை விட கொஞ்சம் மந்தமானவன் தான், இருந்தாலும் உங்களுக்கு ஈடு கொடுத்து கண்டிப்பா ஆடுவேன் அப்படின்னு சொல்ல முருகனும் சிரிச்சுக்கிட்டு இதை கேட்டுட்டு இருக்காரு. விநாயகர், நான் முழுமுதற் கடவுளா இருப்பேனோ இல்லையோ உங்களோட சகோதரனா எப்பவும் இருப்பேன், என்னை விட்டு போயிட வேண்டாம் அப்படிங்க முருகன் சமாதானமும் ஆயிடுறாரு. நீங்க எடுத்த முடிவு சரிதாமா, என்னோட கடுமையான கோபத்தையும் கூட எளிமையா குறைச்சு மனதையும் இலக்கி இன்பத்தை பெருக செய்யறவன் கண்டிப்பா முழுமுதற் கடவுளாகிறதுக்கு தகுதி உள்ளவர் தான். கோபத்துல கைலாயத்துல இருக்க கூடாதுங்கிற முடிவையும் எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பார்வதி முன்னாடி வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. நான் உங்களோட அன்பையும் கூட கேள்விக்குறியாக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல பார்வதி கண்ணீரோட முருகனை எழுப்பி அணைச்சிக்கிறாங்க. கூடவே விநாயகரும் வந்து அவங்க கூட சேர்ந்துக்க இப்ப எல்லாருமே சமாதானம் ஆயிட்டாங்க. எல்லார் முகமும் சந்தோஷத்தால் நிறைஞ்சிருக்கு. விநாயகர் முருகனை கூப்பிட்டு வந்து, பழசையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, வாங்க கைலாயத்துக்குள்ள போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ உன்னோட மோதகத்துல எனக்கும் தருவியா அப்படின்னு முருகன் கேக்குறாரு. விநாயகர் ரொம்ப யோசிச்சுட்டு, வேணா ஒண்ணு மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க சிவனும் பார்வதியும் அதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் ஆனந்தமா பார்வதி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய இன்னொரு மகனை பத்தி யோசிக்கிறாங்க. அந்தகன் சொல்லிட்டு போனா இல்லையா, எல்லாரையும் உங்ககிட்ட இருந்து ஒரு நாள் பிரிச்சிருவேன், யாரும் வர முடியாத ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்னதை நினைச்சு அழுகிறாங்க. இதை கவனிக்கிற சிவனும் கவலையோட உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.